ඒ කියන්නේ මේක කවුරුත් ජාතියක් කියන්නේ නමුත් මිනිස්සෙක් මේක කරන්න ගත්තේ ලොකුම දෙයක්. අපිත් පුළුවන් නම් මේකට ஹாலுයි பொழுவி முன்னோரி ஹம்பிச்ச தேவல் அப்படி அனிவாரம் கிணத்து. மதிய நேர உணவு மட்டும் ஒரு புலம்பெயர்ந்த தமிழரால் இங்கே இருந்து போய் யூகேயில் லண்டனில் வந்து வசிக்கிறார். அவர் எங்களுடைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கணும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக செய்து பணம் செலுத்த வேண்டாம்னு போட்டு வானிலையில் தான் வந்து சாப்பாடு கொடுக்கணும். அன்னம் அளப்பவர் அன்னைக்கு சரியான ஒரு மனிதன். சாம்பார் ஆரம்ப கட்ட பணிகள் தான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 15 நாளாக வந்து இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கணும். மக்களுக்கு 2 பைப் வச்சுருக்கணும் குடிக்கிற தண்ணிக்கு, குப்பை போடுறதுக்கு. சாப்பாடு நல்ல சாம்பார் பருப்பு நல்ல சாப்பாடு சுவையாக எப்படி இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ඒකත් මේකට සම්බන්ධ කරලා සල්ලි ගන්නේ නැතුව නිකන් දීලා උතුරේ 150ක් ළමයි ඉන්නවා. ඒගොල්ලන්ට මන්ද පෝෂිත තුරන් කිරීමේ වැඩසටහනයි මේ බත් වැඩසටහනයි දෙකම එකට සම්බන්ධ කරලා உடைய மக்களுக்கு பயன்பெற மாதிரி ஒரு முக்கியமான படியாக தான். வணக்கம் மக்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து பழைக்கும் அதாவது இயக்கச்சிக்கும் இடையில் புதுக்காட்டில் நிற்கிறேன். புதுக்காடு வந்து கரந்தை என்ற பிரதேசத்தில் நிற்கிறேன். இந்த கரந்தை என்ற பிரதேசத்தில் வந்து இலவச உணவு, அதாவது இலவச மதிய உணவு வந்து லண்டனில் வசிக்கிற ஒரு அன்னையோராள்கிட்ட ஏற்பாட்டில் வந்து இலவசமாக மக்கள் இதால் போய்ட்டு வர மக்களுக்கு வந்து இந்த வீதியால் போய்ட்டு வர மக்களுக்கு இலவசமாக, அதாவது 12 மணிலேருந்து 1:30 வரைக்குமான காலப்பகுதி அந்த நேரத்தில் வந்து உணவை கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுக்கணும். 6 பசியோடு வந்தாலும் இந்த உணவகத்தில் வந்து சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம். இது வந்து கிழமையில் வந்து 7 நாளும் வந்து இலவச உணவை வந்து கொடுத்து வந்திருக்கிறோம். அதை விட இன்னும் ஏராளமான வேலை திட்டங்களை செய்யணும். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக அமைய போது மறந்துடாமல் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து இந்த காணொலியை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். இலவச மதிய உணவுன்னு சொல்லி போட்டிங்கன்னா பாருங்கள், சிலோன் சாய்ஸ் பிரைவேட் லிமிடெட் பசியோடு வருபவர்களுக்கு இங்கே இலவச மதிய உணவு கிடைக்கும் வந்து போட்டிங்கன்னா திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது. வந்து முற்பகல் 12 தொடக்கம் 1:30 வரைக்கும் தான் மதிய உணவை கொடுக்கணும். வந்து பாருங்கள், இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்போ புதுக்காட்டு சந்தைக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதில் முன்னே பாருங்கள், நீங்கள் கிளிநொச்சிலிருந்து வர நேரம் புதுக்காட்டு சந்தைக்கும் அதே மாதிரி புதுக்காட்டு சந்தைக்கும் இயக்கச்சிக்கும் இடையில் தான் இந்த உணவகம் இருக்குது பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட இந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 15-20 பேர் வந்து சாப்பிட்டு போய்கொண்டே இருக்கணும் இந்த இடத்துல. நான் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி, என்ன எத்தனை பேர் சாப்பிடணும் ஆக்கில் எடுக்கல, அதானே உள்ளுக்குள்ளே என்னென்ன சாப்பாடு இருக்கணும்னு சொல்லி அந்த கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இதுக்குள்ளே தான் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கணும். இப்போ வந்து இதை டெவலப் பண்ணி கொண்டிருக்கணும். இங்கே வந்து வாகனங்கள் வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடமும் பாருங்கள், கல்லெல்லாம் மறிஞ்சு வச்சுருக்கணும். இதில் முன்னுக்கு வந்து 2 பைப் வச்சுருக்கணும் குடிக்கிற தண்ணிக்கு. குடி தண்ணிக்கு பாருங்கள் 2 பைப் வச்சுருக்கணும். போட் போட்டுங்க. இது வந்து ரோட்டு கரையில் வர ஆக்கள் எடுத்து கொண்டு போகலாம். இங்கே சாப்பிட வர ஆக்களும் இதெல்லாம் குடிக்கலாம். இதில் கை கழுவுறதுக்கு இடம் வச்சுருக்கணும். இதில் வந்து குப்பை போடுறதுக்கு இதில் வேறு முன்னூறு போட்டு நம்ம வந்து நுழைவாயில் வந்து போட்டிருக்கோம். மீன் நிற்கிதானே அதுக்குள்ள சின்ன சின்ன மீன் கொஞ்சம் விட்டனீங்களா? இந்த அதில் நிற்க ஓடப்பட்டு தெரியுது. சோறு வந்து புளி வேஷம் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் சாப்பிட்டுனா பாருங்க. வயசு வந்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்க சாம்பார். இதில் வந்து எல்லா கறிகளும் எனக்கு பாருங்க, கத்திரிக்காய், பூசணிக்காய், உருளைக்கிழங்குன்னு சொல்லி பருப்பு வந்து போட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கணும். இங்கே வந்து தனி ஒரு பருப்பு கறி வச்சுருக்கேன் பாருங்க. எல்லாமே சுட சுட சாப்பாடாக தான் இருக்குது.
மற்ற இதில் இன்னொரு விஷயம் வானிலையில் தான் வந்து சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் பாருங்க, தயவு செய்து பணம் செலுத்த வேண்டாம்னு போட்டு பார்த்தீங்களா. பணியாளர்கள் மற்றும் தூய்மை மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா வசனம் தூய்மை மகிழ்ச்சியை தரும் போட்டுக்கிறேன். In the dawn, I know the governor very well. This is that's the name. தெரியும் தானே? இது என்ன நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே எடுத்து போடுவோம். பருப்பு, சாம்பார், நல்ல சாப்பாடு. அதான் உங்களோட விருப்பம்லாம் எடுக்க சரியில்லையா? அதான் கட்டாயம் பப்ளிக் ஆகும். அப்படியான விஷயம் தான் பப்ளிக் ஆகும். நல்ல விஷயம். அப்பளம்லாம் முடிஞ்சதோ? Actually going to இல்லை மேலே ஒரு கேமரா வச்சுருக்குது. ஓனர் வந்து அதை பார்த்து வந்துருக்குறான். டெய்லி ஃபுல்லாகவே கண்காணிப்பில் நீட்டான சாப்பாடு, சுவையான சாப்பாடு கொடுக்க வந்துருக்கணும். என்ன சாப்பிட்டீங்களோ? நல்ல சாப்பாடு. எப்படி இருக்குது சாப்பாடு? நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு. என்னென்ன வருது சாப்பாடுக்குள்ளே? சாப்பாடு நல்ல சாம்பார், பருப்பு, நல்ல சாப்பாடு. சுவை எப்படி இருக்குது? நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்கேண்ணே. நாங்கள் இன்றைக்கு சாப்பிடணுமெண்டு இல்லை, இப்படி ஒரு நல்ல ஒரு திட்டம் இதை பார்க்கணும், இந்த இடத்துல சாப்பிடணுமென்றதுக்காக தான் வந்தேன். நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்படியான வேலை? நல்ல விஷயம், நிறைய மக்களுக்கு பயன்பெற நல்ல ஒரு முக்கியமான படியாக இருந்தாங்க. சரி, நன்றியா. கமுகு மரம் வச்சிருக்கேன். இது என்ன கமுகா? என்னது இதில் கமுகு வச்சிருக்கு. வித்தியாசமாக இருக்கேண்ணா. இதில் பப்பா, அங்கே தென்னை வச்சிருக்கணும். அப்புறம் இதில் ஒரு டேங்க் ஒன்று உயர்த்திருக்கணும். அங்கால பாருங்க வாழை வச்சிருக்கணும். அப்புறம் பின்னுக்கு வந்து ஃபுல்லாகவே காணியை துப்புரம் பண்ணேன். இதை வந்து இதில் வந்து பெருசாக வந்து இதை டெவலப் பண்ணி மக்களுக்கு இலவச உணவு அளிக்கிறதுக்கான இடத்தை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும். இதில் ஆரம்ப கட்ட பணிகள் தான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 15 நாளாக வந்து இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கணும். மக்களுக்கு இதில் வாரவே இந்த போட்டை பார்த்துட்டு அவர்கள் வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பிட்டு போயினோம். 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் அரை மணி நேரம் கூட போகுது. 2 மணி வரைக்கும் சாப்பிடலாம்ன்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருந்தது. මගේ යාළුවා වීරේ මට වීරේ ඉඳන් කිව්වා මෙන්න මේම තරක් තියෙනවා, ඒක කෑම නිකන් දෙනවා කිව්වා. මට හරි පුදුම හිතුණා. ඒ කියන්නේ මම දැන් ලෝකේ පළවෙනි සැරේ මම හැව්වේ මෙහෙම එක්කෙනෙක් කෑම දවල්ට නිකන් දෙනවා. මොනවා වුණත් එළවලුත් රහයි, වතුත් රහයි. ඉතින් මේ වගේ දේවල් අපි මේ ඉදිරියට ගෙනිය ගන්න යාට ප්‍රාර්ථනා කරනවා. තව මම ඇවිල්ලා මගේ තියෙනවා මණ්ඩ පෝෂණය තුරන් කරන වැඩසටහනක් මුරුංගා කොළ දීලා ළමයිට. ඒකත් මේකට සම්බන්ධ කරලා සල්ලි ගන්නේ නැතුව නිකන් දීලා උතුරේ 150ක් ළමයි ඉන්නවා. ඒගොල්ලන්ට මන්ද පෝෂණය තුරන් කිරීමේ වැඩසටහනයි මේ බත් වැඩසටහනයි දෙකම එකට සම්බන්ධ කරලා වීරෙත් එක්කත් එකතු වෙලා අපි මේක කරන්න බලන. නමුත් දෙයියන්ගේ පීටයි මේක වැඩි කරන්න ඕනේ. මුළු ලංකාවේම මේ මිනිස්සුන්ට කණ්ඩ දෙනවා කියන ලොකු පිනක්. ඊට පස්සේ අර සිංහල කට්ටිය මේ විදිහට ටූරිස්ට් විදිහට එනවානේ. අර කට්ටිය මේ විදිහට කණ්ඩ පුළුවන්. අර කියන්න අපට. ඔව්. තව මේකේ සංචාරක එන කට්ටියක මෙහෙට එනකොට තව දන්නේ නැහැ. මේක මම හිතන්නේ Facebook එකෙත් යයි, මේක YouTube එකෙත් දායි. දාපුවාම ඒගොල්ලන්ටත් ඇවිල්ලා කණ්ඩ ලොකු දෙයක් කාලා නිකන් ඉන්න නැතුව ගිහිල්ලා මේක ගැන වර්ණනා කරන්න ඕනේ. ඒ කියන්නේ මේක කවුරුත් මම ජාතියක් කියන්නේ නැහැ. නමුත් මිනිස්සෙක් මේක කරන්න ගත්තේ ලොකුම දෙයක්. අපිත් පුළුවන් නම් මේකට හාලුයි පොළුයි මොනවාරි හම්බෙච්ච දේවල් අපිත් අනිවාර්යෙන් ගෙනත් දෙන්න. අර ටේස්ට් කොහොමද? Taste is very good. Do vegetable but very very good. Okay. අපේ YouTube channel එකේ අන්බු tamil view. Yeah. අන්බු YouTube channel එක කියන්නේ අන්බු tamil view. ඒක බලන්න බලලා ඉවර කොහොමද විව කරන්නේ. මේක බලන්න මම මේ ඉන්න මේ ආණ්ඩුකාරතුමිත් හම්බ වෙනවා. එයාටත් ගිහලා මේ ගැන කියනවා. හරි. தேங்க்ஸ் அங்கிள். ஓகே, தேங்க்ஸ். பை. இது தொடர்பாக நான் ஒரு அண்ணன் கேட்டு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு. வணக்கம். இது வந்து இந்த மதிய நேர உணவு மட்டும் ஒரு புலம்பெயர்ந்த தமிழரால்
இங்கே இருந்து போய் யூகேயில் லண்டனில் வந்து வசிக்கிறார். அவர் எங்களுடைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கணும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக மதிய நேர உணவை மட்டும் ஃப்ரீயாக வழங்கி கொண்டிருக்கிறார். இலவசமாக அந்த மதிய நேர உணவை வழங்கி கொண்டிருக்கிறார். இது வந்து பழைய மத்திய பகுதியில் இருக்குது. கரந்தாயனம் பச்சிலப்பள்ளி பிரதேசத்தில் மத்திய பகுதி கரந்தாயனம் பிரதேசத்தில் இருக்குது. அந்த பிரதேசத்துக்கு நீங்கள் வந்தால் உங்களுடைய மதிய நேர போசனத்தை சாப்பிட்டு செல்லலாம். அது மட்டுமல்லாது அவர் வந்து அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பிரதேசம் என்றபடியாக வேறு திட்டங்களும் வச்சிருக்கிறார். இந்த காணிக்குள்ளே மக்களுக்காக மக்களுக்காக சேவை அடிப்படையில் செய்கிற திட்டங்களும் வச்சிருக்கிறார். அவர் இப்போ 2 நாட்கள் தான் திரும்ப யூகேக்கு பயணமாகியிருக்கிறார். திரும்ப அவர் வந்து அந்த திட்டங்களை அமுல்படுத்தி எங்களுடைய பிரதேசத்துலேயும் சரி வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்காக இந்த லாபகரமான சில விஷயங்களை செய்ய இருக்கிறார். அதில் மக்கள் பயன்பெற 100க்கு 100% பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மதிய உணவு இலவசமாக கொடுக்குற மாதிரி அது நடக்கும். நீங்கள் அவரை நம்பலாம். அவர் வந்து அண்ணன் இதுக்கு நீங்கள் அவர் வந்து பப்ளிக்கை விரும்பாதவர். அண்ணன் இதுக்கு உங்களை பற்றி கதைக்கிறேன் அண்ணன் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் மன்னிக்க வேணுமென்னு இருந்தாலும் எங்களுடைய பிரதேசத்தில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கண்டேக்க நாங்கள் அதை சொல்ல வேணும். அவற்றை பேரோ அவரையோ தண்ணியோ அவர் பப்ளிக்கை விரும்பாமல் மக்களுக்காக ஒரு சேவை அடிப்படையில் செய்கிறார். உண்மையிலே ஒரு அன்னம் அளப்பவர், அன்னைக்கு சரியான ஒரு மனிதன். உண்மையாக நான் அவரை அப்படித்தான் பார்த்துருக்கிறேன். ஒரு நல்ல மனிதன், நல்ல குணமானவர், நல்ல பண்பானவர். நான் இருந்தபோது இங்கே நிறைய தரம் வந்தபோது அவர் அந்த மதிய நேரம் சாப்பிட வர மக்களை கையாளுற விதமே பதுமையாக பொறுமையாக நிதானமாக அவர் கையாண்டதை பார்க்கும்போது அவர் அப்படி செய்வாரா என்ற ஒரு மனம் எண்ணம் ஆறுக்கண்டான தோன்றும். அப்படியானால் தான் ஒரு வேலைக்காரன் மாதிரி நின்று அந்த வேலைகளை எல்லாம் இங்கே செய்ததை நான் பார்த்துருக்கிறேன். கண்ணூடாக அவர் சமைச்சதை கூட நான் பார்த்துருக்கிறேன். அப்படியான ஒரு நல்ல மனிதன். அது மட்டுமல்ல, இது என்னத்தை கண்டால் கிட்டத்தட்ட கிளிநொச்சியில் இருந்து மக்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை நோக்கி போவாக்க இந்த ஆனர வழி, அடுத்த இந்த முகமாலை வழி, இந்த அடுத்த யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சியை நோக்கி போகும்போது முகமாலை வழி, இந்த வெயில் வெக்க வர மக்கள் பசிக்கலையோடு வரும்போது ஒரு சென்டரான இடத்துல பச்சிலப்பள்ளின்ற மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கு. வந்து உங்களுடைய மதிய நேர இலவச உணவை சாப்பிட்டு போகும்படி எல்லா மக்களுக்கும் அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இது இனங்களுக்கிடையில்லாமல் அனைத்து இனங்களும் சகோதர இனமான சிங்களம், முஸ்லீம், தமிழ் அனைவருக்கும் வந்து சாப்பிடலாம். இங்கே சுற்றுலாவாக வெறும் வெள்ளக்காரர் கூட வந்து சாப்பிடலாம். உணவை வந்து சாப்பிட்டு போகலாம். அண்டு நான் இந்த வீடியோ வந்து விளம்பரத்துக்காக இல்லை, வந்து தெரியப்படுத்துறதுக்காக கட்டாயம். இந்த வீடியோ நான் வந்து இந்த முகத்தையும் காட்டவில்லை என்றால் இது விளம்பரத்துக்காக செய்யவில்லை. அன்னையும் விளம்பரத்துக்காக செய்யவில்லை. இந்த கடையை கட்டாயம் இந்த மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நான் இதை கதைச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து மதிய நேர உணவை இதில் சாப்பிட்டு போகலாம். காலப்போக்கில் இது எவ்வளோத்துக்கு வளர்ச்சி அடையும். இந்த நெல்லோளம் படைத்த லண்டனில் வசிக்கிற எங்களுடைய அன்னைக்கு மனமார்ந்த எங்கள் மக்கள் சார்பாகவும் இங்கே வந்து சாப்பிட்ற மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி அண்ணன். நன்றி, வணக்கம்.